ஆக்கத்திறனின் பரிமாணங்கள். ஆக்கத்திறனின் பரிமாணங்கள் அதில் கில்ஃபோர்டு மற்றும் டாரன்ஸ் இந்த இருவருடைய கூற்றுப்படி ஆக்கத்திறனினுடைய பரிமாணங்கள் டைமென்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். டைமென்ஷன். அப்போ என்ன டைமென்ஷன் இருக்குது பரிமாணங்களாக எதை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, முதல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆக்கத்திறனினுடைய பரிமாணங்களாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், நெகிழ்வுத்தன்மை, டெம்பர்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு சிக்கல் உணர்திறன். என்ன பிரச்சனை அப்படின்னு ஐடென்டிஃபையிங் ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை என்னன்றத சரியாக அடையாளம் காணுதல். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயன்சி இருக்கும், துல்லியமாக ஃப்ளூயன்சி. அடுத்து ஒரிஜினாலிட்டி, உண்மைத்தன்மை. விரிவாக்குதல், எலாபரேஷன். மறு கட்டமைப்பு செய்தல், ரீடிஃபைனிங். ஒரு டெஃபினேஷன் இருக்குது அப்படின்னா அதையே அப்படியே முழுசாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடுத்துக்காட்டாக ஆல்பர்ட் பீனேயுடைய வரையறை என்னென்னா, ஒருவருடைய ஒரே ஒரு திறன் நுண்ணறிவை நிர்ணயிக்குதுன்னாரு. ஆனால் ஸ்பியர்மேன் வந்தவர் என்ன பண்ணார்னா, இல்லை 2 காரணிகள் நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது என்று குறிப்பிட்டார். இல்லை அது மாதிரி மறு வரையறை செய்யக்கூடிய ஒரு பண்பு. இதை தான் நம்ம ஆக்கத்திறனினுடைய பரிமாணங்களாக நம்ம பார்க்குறோம். அதனால் ஆசிரியர்களே சில சமயங்களில் ஆக்கத்திறனின் பரிமாணத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் நெகிழ்வுத்தன்மை, பியில் துல்லியம், சியில் சிக்கல் உணர்திறன், டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவை அனைத்தும் சரியானது. நமக்கு இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது மேக்ஸிமம் இயர் கொஷினில் எங்கே கேட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஆக்க சிந்தனையினுடைய படிநிலைகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ஆக்க சிந்தனையினுடைய படிநிலை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது முதல்ல எத்தனை படிநிலைகள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4 படிநிலை என்று குறிப்பிடுகிறோம். அப்போ ஆக்கத்திறனின் படிநிலை 4. நம்ம கூட கற்றல் கோட்பாடில் உட்காட்சி வழி கற்றல் கோட்பாடு படிச்சிருப்போம். உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னா, கோலர், ஜெர்மன் நாட்டை சார்ந்த கோலர் என்ற உளவியல் ஆய்வாளர் உட்காட்சி வழி கற்றல், இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி அவர் தான் குறிப்பிட்டார். அதில் 4 படிநிலைகள் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த 4 படிநிலைகள் தான் இங்கு மீண்டும் அதை பார்க்குறோம். சரிங்களா. அதனால் இந்த 4 அடுத்த கேள்வி என்னென்னா, ஆக்க சிந்தனையின் படிநிலைகளை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டு, அல்லது விளக்கியது யார் அப்படின்னு கேட்டு, ஆப்ஷன் ஏவில் டாரன்ஸு, ஆப்ஷன் பியில் ஆல்பர்ட் பீனே, ஆப்ஷன் சியில் கில்ஃபோர்டு, ஆப்ஷன் டியில் வாலிஸ், கிரகம் வாலிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான விட கிரகம் வாலிஸ். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது என்னென்னா, ஆக்க சிந்தனையின் படிநிலையை குறிப்பிட்டது யார். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு சர்ஃபேஸ் லேர்னர் அப்படின்னு சொல்லுவோம், மேலோட்டமாக படிச்சுட்டு போயிருப்பாங்க டிஆர்பிக்கு. அவங்கள என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, டாரன்ஸ்ன்ற ஒரு ஆக்கத்திறன் தானே, அப்போது இங்கே என்ன கேட்டுருக்கு அப்படின்னா ஆக்க சிந்தனையின் படிநிலை அல்லது ஆக்கத்திறனின் படிநிலைன்னு கேட்டிருக்கு, அப்போ நம்ம டாரன்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டாரன்ஸை சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கீ ஆன்சரில் பார்த்தா டாரன்ஸ் இருக்காது. அப்போ ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் தேடும்போது, டாரன்ஸ் சோதனையை குறிப்பிட்டார், ஆனால் கிரகம் வாலிஸ் என்றவர் தான் படிநிலையை குறிப்பிட்டார். அப்போ அந்த 4 படிநிலையில் இது வரிசையாக தான் சார் கொடுத்துருக்குறோம். முதலாவதாக ஆயத்தம், ப்ரெப்பரேஷன், நனவு நிலையில் ஆயத்தப்படுத்தக்கூடியதாக நம்ம பார்ப்போம். இல்லை அப்போது ஃபிசிக்கலி அஸ் வெல் அஸ் த மென்டலி ப்ரிப்பேர் டு லேர்ன், கற்றுக்கொள்வதற்காக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகுதல், அதுதான் ஆயத்தம். இந்த ஆயத்தத்தை கூட முதல் படிநிலையாக எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, தாண்டேக்கினுடைய கற்றல் கோட்பாடு, முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதின்னு 3 விதிகளை குறிப்பிட்டிருப்பார். அப்போ ஆயத்தம் அப்படின்றது அவரும் குறிப்பிட்டிருப்பார். நீங்கள் பிஎட் படிக்கும்போது லெசன் பிளான் எழுதியிருப்பீங்க. லெசன் பிளானில் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் போட்டு எழுதியிருப்பீங்க. இல்லை ஊக்கப்படுத்தல் அல்லது ப்ரெப்பரேஷன் அப்படின்னு போட்டிருப்பீங்க, ஆயத்தப்படுத்துதல் அப்படின்றது. அடுத்து பாருங்களேன், உள் வளர்ச்சி. அப்போ உள் வளர்ச்சி எப்பொழுது தோன்றுகிறது அப்படின்னா, தூக்கத்தின் போதோ அல்லது ஓய்வின் போதோ உள் வளர்ச்சி தோன்றலாம். அப்போ ஆயத்தம் பார்த்திங்கன்னா நனவு நிலையில் தான் ஆயத்தப்படுத்த முடியும். நனவிழி நிலையில் போயிட்டு நம்மளால் ஒரு மாணவன் நனவிழி அப்படின்னா அன்கான்சியஸில் இருக்கிறவங்கள போயிட்டு நம்மளால் ஆயத்தப்படுத்த முடியாது. அப்போ கான்சியஸில் இருக்கணும். இல்லை அப்போ கான்சியஸில் இருந்தால் தான்
அந்த ஆயத்தம் அப்படின்ற நிகழ்வு நடக்கும். அதுக்கடுத்தது ஓய்வு அல்லது தூக்கம். தூக்கம்ன்றதே ஓய்வுன்னு தான் சொல்லுவோம். அந்த நேரங்களில் உள் வளர்ச்சி ஏற்படும். அதனால தான் குழந்தைங்க எப்போதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸுங்க, படித்து முடித்த பிறகு ஸ்கூல் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிங்கன்றதை ரீகால் பண்ணுங்க அப்படின்வாங்க. அடுத்து உள்ளொளி தோன்றுதல். பாருங்கள், இல்லுமினேஷன்னு நம்ம ஆங்கிலத்தில் குறிப்பிடுறோம். திடீரென தோன்றக்கூடிய ஒரு தீர்வு. நம்ம சுல்தான் மங்கியை பார்த்துருப்பீங்க. சுல்தான் மங்கி கோலர் தான் அந்த ஆய்வை மேற்கொண்டார். அந்த கூரைக்கு மேலே அந்த சுல்தான் மங்கிக்கு அந்த ஜிம்பான்சி அந்த மனித குரங்குக்கு பிடித்த வாழைப்பழத்தை என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கேஜி அந்த குகையினுடைய கூரை பகுதியில் மாட்டி விட்டார். ஆனால் இது என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா தனக்கு பிடிச்ச வாழைப்பழன்றதால ட்ரை பண்ணி பார்த்தது, ஆனால் கிடைக்கல. அதற்காக மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணலை இது. அடுத்து அது பாட்டுன்னு விளையாடிட்டே இருந்தது. அப்படி ஏதிச்சா விளையாடப்படும் போது அங்கேருந்து 2 ஸ்டிக் எடுத்து விளையாடும்போது ஒரு ஸ்டிக்கு இன்னொரு ஸ்டிக்கோடு இணைஞ்ச உடனே அதுக்கடுத்தது இதுக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. எப்படின்னா உள்ளொளி தோன்றுதல், திடீரென தோன்றும் தீர்வு. ஏன் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக ஒரு குச்சி கிடைச்சிடுது, இதை வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி எடுத்ததாக அந்த ஆய்வை குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா உள்ளொளி தோன்றுதல். ஆர்க்கிமிடிஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆர்க்கிமிடிஸ் என்ன பண்ணாருன்னா குழந்தையாக இருக்கப்படும் போது குளித்தார். குளிக்கும்போது ஏன் நம்ம இந்த பாத்திரத்தில் அந்த டப்பில் நிரப்பி வச்சுருக்க தண்ணியில் நம்ம இறங்கின பிறகு தண்ணி வெளியே போகுது அப்படின்னு அவருக்குள்ளார என்னாச்சு, ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம், ஒரு கொஷின், ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆர்க்கிமிடிஸு பிரின்சிபலை குறிப்பிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக 4வதாக சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம், வெரிஃபிகேஷன். இப்போ எதை நம்ம கண்டுபிடிச்சோம்னாலும் அது சரிதானா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும் இல்லை. அதனால் 4வது படிநிலை. அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல கேள்வி எப்படி கேட்கலாம்னா, கிரகம் வேலிஸின் கருத்துப்படி ஆக்கச்சிந்தனை படிநிலையின் 1வது படிநிலையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் இல்லை 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஆயத்தம், உள்வளர்ச்சி, அடுத்து உள்ளொளி தோன்றுதல், சரிபார்த்தல்னு கொடுப்பாங்க. அடுத்து ஏவில் 1 மட்டும், பியில் 2 மட்டும், 3 4 இப்படின்னு கொடுக்கலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, சரியாக வரிசைப்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணலான்னா ஆப்ஷன் ஏவில் ஆயத்தம், உள்வளர்ச்சி, சரிபார்த்தல், அடுத்து உள்ளொளி தோன்றுதல், பியில் ஆயத்தம், உள்வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், சரிபார்த்தல், சியில் ஆயத்தம், உள்ளொளி தோன்றுதல், உள்வளர்ச்சி, சரிபார்த்தல், டியில் ஆயத்தம், சரிபார்த்தல், உள்வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் இப்போ குறிப்பிட்டதில் சரியான விடை என்ன சார்னா பி. நான் பியில் தான் என்ன பண்ணேன்னா வரிசையாக சொன்னேன். ஆயத்தம், உள்வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், சரிபார்த்தல், ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இல்லுமினேஷன், வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் ஆசிரியர்களே இந்த 4 படிநிலையை மிஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுக்கலாம். அல்லது யாராவது ஒரு அறிவியல் சிந்தனையாளர், இப்போ எக்ஸாம்பிள் சர் ஐசக் நியூட்டன் இருக்காருன்னா நியூட்டன்னு ஆப்பிள் பழத்தை வச்சு நியூட்டன் விதியை கண்டுபிடிச்சது எப்படி அப்படின்றத கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லையா ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை கேட்கலாம், ஏதாவது ஒரு பிரின்சிபல். அப்போ ஒவ்வொன்றுமே கண்டுபிடிப்புகள் பற்றி கேட்டாங்கன்னா உள்ளொளி தோன்றுதல் என்ற படிநிலை. ஒரு பிரச்சனை, தாமஸ் ஆல்வா எடிசன் ஆரம்ப நிலையில் வெளிச்சம் தேவை என்ற ஒரு உணர்வு தோன்றியது, அது கீழ்கண்ட எந்த படிநிலை அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ஆயத்தம், ஆப்ஷன் பியில் உள்வளர்ச்சி, ஆப்ஷன் சியில் உள்ளொளி தோன்றுதல், ஆப்ஷன் டியில் சரிபார்த்தல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ஏ சரியானது, ஆயத்தம். இதுவே தாமஸ் ஆல்வா எடிசன் வெற்றிகரமாக தன்னுடைய ஆய்வை சரிபார்த்தார் அப்படின்னாக்கா அது எந்த படிநிலை அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னாக்கா 4வது படிநிலை சரிபார்த்தல் அப்படின்னு. அடுத்ததாக ரோஸ்மேன் அப்படின்றவர் 7 படிநிலையாக, அப்போ கிரகம் வேலிஸ் 4 படிநிலை என்றும், அதுக்கடுத்து ரோஸ்மேன் இது என்னன்னாக்கா அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஜேசி அகர்வால். கிரகம் வேலிஸ் 4 படிநிலைகள் அப்படின்ற சொன்ன எந்த புக்ஸில் அப்படின்னா எஸ்கே மங்கல், அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி எஸ்கே மங்கல்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ரோஸ்மேன் குறிப்பிட்ட 7 நிலைகளை எந்த புத்தகத்திலேருந்து எடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஜேசி அகர்வால். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தேவையை உற்று நோக்கல், 2வதாக தேவைப்படுதல், 3வதாக தகவலை சேகரித்தல், 4 நோக்கத் தீர்வுகளை உருவாக்குதல்,
5 தீர்வை பகுத்தாராய்தல். 6 புதிய தீர்வு தோன்றல். 7 ஆய்வு சோதனை. அப்போ 7 படிநிலையாக. அப்போ நம்ம எப்படி உற்று நோக்குவோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம உற்று நோக்குவோம். இதுதான் படிநிலை. அதுதான் நம்ம தேவைப்படுதலாக மாறும். அதை சார்ந்து தகவல்களை சேகரிக்கிறது. அடுத்து எந்த நோக்கத்திற்காக இதை ஆரம்பிச்சிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தீர்வுகளை நம்ம கொண்டு போகணும். இல்லை, அடுத்ததாக தீர்வை பகுத்தாராயணும். நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கிலீஷில் தான் சொல்லுவோம், அதை அனலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அனலிசிஸ், பகுத்தாராயணும். அப்போ இப்படி பகுத்தும் போது ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். தீர்வு கிடைச்சிடுது, ஆனால் அந்த தீர்வை என்ன பண்ணணும் அப்படின்னா சீர்தூக்கி பார்த்தல், அனலிசிஸ். அடுத்து ஏதாவது வேறு புதிய தீர்வுகள் இருக்கா அப்படின்னும் நம்ம தேடல் நடக்கணும். இறுதியாக ஆய்வு சோதனை. இதை 1933 7 படிநிலை இருப்பதாக, 1926 கிரெகம் பேலிஸ் 4 படிநிலைகளை குறிப்பிட்டார். அடுத்ததாக டாரன்ஸ் மற்றும் மேயர் 1910 4 நிலைகள். அப்போ இங்கே என்ன கோயின்சைட் ஆகுது அப்படின்னா, கிரெகம் பேலிஸும் டாரன்ஸ் மற்றும் மேயரும் 2 பேரும் குறிப்பிட்ட படிநிலைகளின் எண்ணிக்கை 4. இது ஆயத்தம், உள்வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், சரிபார்த்தல். இங்கே என்ன சொல்கிறோன்னா, பிரச்சனைகள் பற்றி விழிப்புணர்வு, அவேர்னஸ் இருக்கணும். செகண்டு, தகவல்களை சேகரித்தல். தேர்டு, தீர்வை தேடல். எப்படி நம்ம இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது. அடுத்து முடிவுகளை தொடர்புபடுத்தல் அப்படின்னு 4 படிநிலைகளாக குறிப்பிடுறோம். இதில் ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3 இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனம் செலுத்தக்கூடியது எது அப்படின்னா கிரெகம் பேலிஸ். அப்புறம் ஏன் சார் இது 2 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, சில சமயங்களில் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரோஸ்மேன் கிட்ட இருந்தோ அல்லது டாரன்ஸ் மற்றும் மேயர் இவர்களிடமிருந்தோ கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.